இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம், ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே போன்சாய் பாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பிவிசி பைப்பு 4 இன்ச்சோட பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து 9 சென்டிமீட்டர், இது ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா 9 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே இதில் இருக்கிற பாதி எடுத்து 7 சென்டிமீட்டர் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இந்த இது 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இதை க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டிடுங்க. மேக்ஸிமம் இந்த லென்த் இருந்தால் போதும். ஒரு 6-7 இன்ச்சஸ்க்கு இந்த பைப்பு லென்த் இருந்தால் போதும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் வச்சுக்கணும் இங்கனுக்குள்ளே 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். இந்த மாதிரி பின்னாடி ஏதோ ஒரு கட்டை அந்த மாதிரி ஏதோ ஒரு பைப்போ மறுபடியும் பிவிசி சின்ன சைஸ் பைப்போ வச்சு ஒட்டிக்கிங்க. இது பிடிக்கிறதுக்கு. ஏன்னா போன்சாய் பாட் வெளியில் வாங்கினோன்னா 1200 1700 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது நம்ம செய்கிற காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்டு எம்சாண்டு அவ்வளோதான். இந்த பிவிசி பைப்பு 100 ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போது இந்த மாதிரி மணலை வந்து ஈரமான மணலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்கொயராக. இது வந்து ஒரு அடி 30 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். 30 சென்டிமீட்டர் லென்த்து. இந்த பிரெத்து வந்து 27 26 27 இது சென்டிமீட்டர் 27 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மண் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் ஈரமான மண்ணை வச்சு. அப்போ தான் இது மேலே சிமெண்ட்டு போடும்போது இது இடிஞ்சு விழுதாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது மேலே மணல் போடுறோம், ஈரமான மண். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. 4 சைடு இந்த ஷேப் தான் வரும் நமக்கு. இது மாதிரி வச்சு மேலே லெவல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் இப்படி மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி சிமெண்ட் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மெதுவாக அதில் ஊற்றணும். இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற சிமெண்ட் பால்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். சிமெண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிமெண்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. சைடில் ஒரு 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி
இந்த மாதிரி ஃபுல்லாக மோல்ட் பண்ணிக்கோங்க. சிமெண்ட்டு மோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிவிசி இந்த மோல்டு எடுத்து இந்த மாதிரி சிமெண்ட் பத்தாத இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இடிஞ்சு வருது அப்படின்னா இந்த சைட்லேருந்து பண்ணுங்கள். இந்த சைடு இந்த எட்ஜு இவ்வளோ தூரம் வரும்போது இடிஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிங்க. இங்கே வரைக்கும் இங்கேருந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இடிஞ்சு வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் சுடு பால் இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன பேட்சஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு விடுங்க. ஷைனிங் ஆகும் அடுத்த டைம் செய்யும்போது. சிமெண்ட் போட்டாச்சு மேலே. இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த போன்சை பாட் செஞ்சாச்சு. மேலே மட்டும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு வுட் எடுத்துக்கோங்க. ஸ்கேலர் வுட். மேலே வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. போன்சை போட்டு கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்குது. மறந்துடாமல் ட்ரைனேஜ் ஹோல் போடணும்.
இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹோல் இந்த 4 சைட்ஸ் லெக் வைக்கணும். ஸோ அதுக்கான இது கொஞ்சம் இந்த கேப் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இது இருந்தாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வச்சுட்டு போன்சாய் பாட் ரெடி ஆயிடுச்சு. ஒன் டே நம்ம இதை காய வச்சிட்டோம். காய வச்சதுக்கப்புறம் இப்போ எடுக்க போகிறோம். இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஒன் டே கண்டிப்பாக காஞ்சிடணும். இப்போ இந்த மண்ணெல்லாம் எடுக்க போகிறோம். உள்ளுக்குள்ளே இதான் நம்மளுக்கு இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்துருங்க. போன்சாய் பாட் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.